Tell me, why you both need divorce? இந்த லவ்வே இல்லாத மேரேஜ் லைஃப் எனக்கு வேணாம் சார். சார் எங்க மேரேஜ் லைஃப்ல லவ் இருக்கு சார். இவதான் சார் நம்ப மாட்டா. சும்மா அப்படிதான் சார் சொல்லுவான். ஆனா லவ்வே இருக்க மாதிரி நடந்துக்க மாட்டான். சார் அதுக்குன்னு படத்துல வர மாதிரி மூச்சுக்கு 3 தடவை லவ் யூன்னு சொல்லிட்டு இவ அழகா வர்ணிச்சிட்டேவா சார் இருக்க முடியும்? லவ் பண்ணும்போது என் கூட அப்படிதான் சார் இருந்தான். நான் அழகா இருக்கேனா? அழகாலாம் இல்ல, ரொம்ப அழகா இருக்க. இந்த ட்ரெஸ் அழகா இருக்கா? இல்லையே. இந்த ட்ரெஸ்னால நீ அழகா இல்ல, உன்னாலதான் இந்த ட்ரெஸ்ஸே அழகா இருக்கு. ஹீரோயின் அழகா இருக்காளே. யூஸ் டேட்டிஸ்ட் பேண்ட்ஸ். ஏய் இன்ஸ்டா ஐடி என்னவா இருக்கான்? ஏய் என்ன அழகா இருக்கேனா? இல்ல ரொம்ப அழகா இருக்கேன். ஏ அழகாவே இல்லைன்ற, ரொம்ப அழகா இருக்கான்னு கேக்குற. சரி, இந்த சாரி நல்லா இருக்கா? நான் எடுத்துக்கிற ட்ரெஸ் தானே சூப்பரா இருக்கு. ஆனா இந்த சூப்பரான ட்ரெஸ்ல கூட நீ எப்படி இவ்வளவு சுமாரா இருக்கன்னு தான் எனக்கு தெரியல. சார் அது வந்து அவங்க தரப்பு நியாயத்தையும் சொல்லட்டும், கேட்போம். இந்த வாட்டி இன்னத்தை சொல்ல. ஸோ நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இந்தியா, ஏஷியா, யூரோப்லலாம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வீக் கூட அமெரிக்காவில் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதா இருக்காங்க. ஸோ நம்ம ஒர்க் ஸ்கெடியூல் ரொம்ப டைட்டாக இருக்கும். ராசாத்தி காலிங். ஹலோ. ஹாய் பேபி. சொல்லு பேபி. ஃப்ரீயா இருக்கியா? நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். வருண், முக்கியமான மீட்டிங் போயிட்டு இருக்கு. ஃபோன் பேசுறதா இருந்தா வேலையை ரிசைன் பண்ணிட்டு போய் பேசுங்க. சொல்லு பேபி. சரி, நான் தூங்க போறேன். தூங்க போறியா? ஐயோ நைட் ஆயிடுச்சா? சரி ஓகே பேபி, நீ போய் தூங்கு. நான் ட்ரீம்ஸ்ல வரேன். நம்ம 2 பேர் ட்ரீம்ஸ்ல மீட் பண்ணலாம். சரி ஓகே பாய். பாய். ஐயோ பேசிக்கிட்டு எந்த ஏரியாவுக்கு வந்தோன்னு தெரியலையே. ஐயோ பெட்ரோல் வேலை காலி ஆயிடுச்சு. ஐயோ கிளச்சு, நாய்க்கடி வாங்காம போயிடணும்டா. ஹலோ, என்ன சொல்லு. ஒன்னும் இல்ல. ஒன்னும் இல்லையா? சரி. ஹலோ என்ன? இல்ல, உன் நினப்பாவே இருந்துச்சு, அதான் வீடியோ கால் பண்ணலான்னு பார்த்தேன். லூசு மாதிரி பேசாதே. இங்க எனக்கு தலைக்கு மேல வேலை ஓடிட்டு இருக்கு. இந்த டிஎல் வேற இந்த ப்ராஜெக்ட் முடிக்கலனா என் வேலை எடுத்துக்கு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். இந்த வேலை மட்டும் போச்சு அப்புறம் நம்ம சோத்துக்கு பிச்சை தான் எடுக்கணும். என்ன வெட்டி எங்க கம்ப்யூட்டர்ல கேம்ஸ் விளையாடிட்டு இருக்கேன்னு நினைச்சா? மூடிட்டு போனை வை.
இன்னொரு ரவுண்ட் போலாம். ஃபர்ஸ்ட்லாம் எவ்வளோ பிஸியா இருந்தாலும் எனக்காக டைம் எடுத்து பேசுவான் சார். ம். கல்யாணத்துக்கு அப்புறம் ஃப்ரீயா இருந்தா கூட பேச மாட்டான் சார். சார் முன்னாடிலாம் மீட் பண்றது ரொம்ப கஷ்டம், அதனால அப்படி பேசிட்டு இருந்தேன் சார். இப்பெல்லாம் டெய்லி இவன் மூஞ்ச பார்த்து தான் சார் எழுச்சிக்கிறேன், இவன் முகத்தை பார்த்து தான் சார் தூங்குறேன். புரியுது. சார் நீங்களே சொல்லுங்க, ஆம்பளைங்க நாம வேலை செய்யற இடத்துல எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டு திட்டு வாங்கிட்டு பிடிக்காத வேலையை பார்த்துட்டு தலையை பிச்சுட்டு இருக்கோம். எதற்காக? நம் வீட்டில் இருக்கும் மனைவிமார்கள் பிரியப்பட்டு ஏதாவது கேட்கும் போது அவர்களுக்கு இல்லை என்று சொல்லி அவர்கள் மனதை புண்படுத்திட கூடாது என்பதற்கு தானே. கரெக்ட் தான். ஆ, இந்த லோகத்துல பொம்மநாட்டி மட்டும் இல்லைன்னு வையி, ஒரு பாய், ஒரு ஃபேனு, 3 வேளை சோறு, இதுக்கு மேல ஆம்பளைங்களுக்கு என்ன வேணுங்கிறேன். ஆ. சரிப்பா, உன் பக்கத்து நியாயத்தையும் சொல்லு, கேட்போம். சார் சண்டை போடுறா சார். எல்லா பொம்மநாட்டியும் போடுறதானே. சார் லூசு மாதிரி சண்டை போடுறா சார். அது தண்ணி எடுத்துட்டு வாயேன். ஒருவேளை கோமா இருக்காளோ? ஒருவேளை கோமா இருக்காளோ? கோமா இருக்காளோ? எங்க எங்க பாருங்களேன். ஒருவேளை கோமா இருப்பாளோ? அண்டா காக்கா சம்மா. டிண்டிங் டிண்டிங் டிண்டிங். என் மேல கோமா இருக்கியா? ஆ ஏன் நான் ஏதாச்சும் பண்ணிட்டேனா? ஆ நான் என்ன பண்ணேன்? ஓ, அதையும் நானே சொல்லுமா? ஒரு சாரி கூட கேட்க மாட்டல? நான் எதுக்கு சாரி சொல்லணும்? ஓ, சாரி கூட கேட்க மாட்டேன், அவ்வளோ ஈகோ உனக்கு. சரி சாரி. குப்பையில தூக்கி போடும் சாரிய. இங்க பாரு, மனசு சரியில்லைன்னு தோணுச்சு, அதான் நானே ஓ, மனசரி இருந்தா யார்கிட்ட பேசுவ? இரு. இப்ப என்ன பிரச்சனை? நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேன்றது உன் பிரச்சனையா, இல்ல நான் சாரி கேட்காம இருக்கிறது உன் பிரச்சனையா? இப்ப என்ன பிரச்சனைன்னு தெரியாம இருக்கேன், அதுவும் பிரச்சனையா? பிரச்சனை பண்ணாம என்ன பிரச்சனைன்றது ஃபர்ஸ்ட் சொல்லு ப்ளீஸ். ஸ்கூல் படிக்கும் போது என் கனவுல வந்த, காலேஜ் படிக்கும் போது என் கனவுல வந்த, கல்யாணத்துக்கு முன்னாடி என் கனவுல வந்துட்டே இருந்த, கல்யாணத்துக்கு அப்புறம் என் கனவுல நீ வரதே இல்ல. அதுக்கு இப்ப நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. இப்ப நான் தூங்க போறேன், நீ என் கனவுல வர. அப்படி மட்டும் வரலன்னு வை, ஜென்மத்துக்கும் என் கூட பேசிடாத. என்னம்மா? தெரியுதா, புரியுதா? டாக்டர், நான் என்ன மத்த பொண்ணுங்க மாதிரி ஐபோன் வேணும், நகை வேணும், குச்சி ஹேண்ட்பேக் வேணும் நான் கேக்குறேன்? ஒரு சின்ன விஷயம் அது கூட புரிஞ்சுக்கலாம் எப்படி டாக்டர்? இவெல்லாம் ஒரு புருஷனா டாக்டர்? ஏ அவரு டாக்டர் இல்ல, லாயர். லாயர் சார், இதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டட் ரியலிஸ்டிக். ஏ, அது அன்ரியலிஸ்டிக். அதுதான் சொன்னேன், சும்மா சினிமால வர மாதிரி கேட்டுட்டு இருக்கா சார். என்ன சார் அன்ரியலிஸ்டிக்? எங்களை மாதிரி பொண்ணுங்க லவ்வர் கிட்டயும் ஹஸ்பண்ட் கிட்டயும் அதிகபட்சமா எதிர்பார்க்கறது என்ன சார்? காசோ பணமோ இல்ல, லவ், கேர், அட்டென்ஷன், அவ்வளவுதான். நான் சொல்லல, லூசு லாயர். லாயர் லூசு. யார்டா லூசு? நீதான்டா லூசு. லூசு லூசு. அவ்வளவுதான் உனக்கு. சரிம்மா, உனக்கு என்னதான் பிரச்சனை? லவ் பண்ணும்போது இவன் வேற மாதிரி இருந்தான் சார். இப்போ ரொம்ப மாறிட்டான். நான் லவ் பண்ண வரும் இல்ல சார், அதனால எனக்கு இவன் கூட வாழ பிடிக்கல. சரிப்பா, உனக்கு என்னதான் பிரச்சனை சொல்லு. சார், நான் லவ் பண்ணும்போது எப்படி இருந்தாலும் கல்யாணத்து அப்புறமா அப்படியே தான் சார் இருக்கா. கல்யாணத்து அப்புறம் கொஞ்சம் கூட மாறவே இல்லை சார். சரி, டிவோர்ஸ் பண்ணா நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருப்பீங்களா?
சந்தோஷமா இருப்பேனான்னு தெரில, ஆனா நிம்மதியா இருப்பேன் சார். ம் சரி, உங்கள் 2 பேத்துக்கும் 1 hour டைம் தரேன். நல்லா பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. டிவோர்ஸ் தான் வேணும்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபார்மில் சைன் பண்ணுங்க. மற்றது நான் பார்த்துக்கிறேன். ம் ம் ஓகே, நான் போயிட்டு வந்துடுறேன். சார் எங்க போறீங்க? ம் தம்பி, நானும் லவ் மேரேஜ் தான். உங்கள் 2 பேத்துக்குள்ளே என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ அதே பிரச்சனை தான் எனக்கும் என் ஆத்துக்காருக்கும் இருக்கு. கல்யாணம் ஆன புதுசில் நாங்கள் 2 பேரும் நிம்மதியாக சந்தோஷமாக தான் இருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ். அவளுக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிச்சது அவளுக்கு பிடிக்கல. எங்களுக்குள்ள நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. சடனாக ஒரு நாள் டிவோர்ஸ் வேணும்னு கேட்டுட்டா. முன்னாடி இருந்த லவ் இப்போ இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நானும் டிவோர்ஸ் தரேன்னு சொல்லிட்டேன். இதோ பக்கத்து ஆஃபீஸில் இருக்க லாயர் என்னோட ஃப்ரெண்டு தான், அவர்கிட்ட தான் டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். நான் போய் கையெழுத்து போட்டு வந்துடுறேன். ஓகே, நீங்கள் யோசிச்சு முடிவு பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், ஒன்றா இருந்து கஷ்டப்படுறதை விட பிரிஞ்சு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலாம். ம் ஓகே. ஆண்டவா, இவங்க டிவோர்ஸ் நல்லபடியாக முடியணும். எல்லா ஆம்பளைங்களும் இப்படிதான் இல்ல? கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் உலகத்துல இருக்க எல்லா பசத்தையும் கொடுத்து கடைசி வரைக்கும் இவன் கூட இருந்தா இப்படிதான் பார்த்துப்பான்னு நம்ப வச்சிடுறீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் டார்ச்சரா தெரியுதுல்ல? நல்ல வேலை, நீயா டிவோர்ஸ் கேட்கறதுக்கு முன்னாடி நானா டிவோர்ஸ் கொடுத்துட்டேன். இல்லைனா இந்த லாயர் மாதிரி கொஞ்சம் வருஷத்துல வெறுத்து விட்டு போயிருப்பல. சும்மா லூஸ் மாதிரி பேசாதடி. ஆமாண்டா, நான் லூசு தான். எங்க வீட்டுல லவ்வுக்கு ஒத்துக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உன் கையை பிடிச்சிட்டு வந்தல, நான் லூசு தான். ஆராதியா, அவசரப்படாத. எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் பொறுமையா யோசிச்சுப்பார். இப்போ கூட டிவோர்ஸ் வேணும்னு கேட்டது நான் இல்லை, நீ. இப்போ என்ன, உனக்கு பிடிச்ச மாதிரி நான் இல்லை, அதானே உன் பிரச்சனை? உண்மையை சொல்லணும்னா நீயும் எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை. ஆனால் அதுக்காகலாம் உன்னை விட்டு போக முடியாது. நீ எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, என்னை சந்தோஷமாக பார்த்துக்கிட்டாலும் சரி, என்னை டார்ச்சர் பண்ணாலும் சரி, உன்னை விட்டு போகணுன்னு இப்போ இல்லை, எப்பவுமே யோசிச்சது இல்லடி. சாகுற வரைக்கும் உன்னை லவ் பண்ணுவேன். இப்போ கூட சொல்லு, நான் இல்லைன்னா நீ நிம்மதியாக இருப்பேன்ட்டு. நான் டிவோர்ஸில் சைன் போட்டு தந்துடுறேன். ஆனால் உன்னை விட்டு நான் நிம்மதியாகவும் இருக்க மாட்டேன், சந்தோஷமாகவும் இருக்க மாட்டேன். ஹலோ ஹலோ, இதோட உன்னை தலை முழுகிட்டு நிம்மதியாக இருப்பேன். போன வை.